காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 122. ஆர்யாம்பா காஞ்சி காமாட்சி. ஆரியன் ஐயப்பன். அப்பா பெயர் கும்பகோண சம்பந்தம் உள்ளதென்றால் அம்மா பெயர் காஞ்சி சம்பந்தம் உள்ளதென்று ஒரு விதத்தில் சொல்லலாம். சிவகுரு மாதிரி ஆர்யாம்பாவும் அபூர்வமான பெயர்தான். மலையாளத்தில் ஆரியங்காவு சபரிமலை வழியில் இருக்கிறது. ஆரியனுடைய காடு என்று அர்த்தம். ஆரியன் என்பது சபரிமலை சாஸ்தாவைத்தான். ஆரியன் தான் தமிழில் ஐயன் ஆயிற்று. அதை மரியாதையாக பன்மையில் சொன்னால் ஐயர் அல்லது ஐயனார், ஐயானர், ஐயனாரப்பன் என்பதே தமிழ்நாட்டில் சாஸ்தாவின் பெயர். மலையாளத்தில் ஐயப்பன் என்பதும் அதே வார்த்தைதான். திராவிடர்களின் கிராம தேவதை என்று இக்கால ஆராய்ச்சிக்காரர்களால் சொல்லப்படுபவர்தான் ஆரியராகவும் ஐயராகவும் இருக்கிறார். இந்த இனபேத ஆராய்ச்சியெல்லாம் எவ்வளவு தப்பான அடிப்படையில் உண்டானது என்பதற்கு இது மாதிரி பல சான்றுகள் இருக்கின்றன. அது இருக்கட்டும். ஆர்யா என்பது அம்பாளின் பரமேஸ்வர பத்னியாக இருக்கப்பட்ட பராசக்தியின் பெயர். உமா காத்யாயனி கௌரி என்று ஆரம்பித்து அமரத்தில் அம்பாள் நாமங்களை சொல்லிக் கொண்டு போகும்போது ஆர்யா தாக்ஷாயணி சைவ கிரிஜா என்று வருகிறது. குறிப்பாக திரிபுர சுந்தரி என்கிற ரூபத்தில் தனுர் பாண பாச அங்குசங்களுடன் செக்கச்செவேல் என்று உள்ள அம்பாளையே ஆர்யா என்று சொல்வதாக தெரிகிறது. அந்த ரூப லட்சணங்களோடையே இருப்பவள்தான் காஞ்சி காமாட்சி. காமாட்சி மகா திரிபுர சுந்தரி என்றே அவளை சொல்வது லலிதாம்பிகை என்பதும் இந்த ரூபத்தை தான். காஞ்சி காமகோஷ்ட பூஜா பத்ததியை அனுகிரகித்தவர் துர்வாசர். அவர் அவளை பற்றி 200 ஸ்லோகம் உள்ள ஒரு ஸ்துதி செய்திருக்கிறார். அதற்கு ஆர்யா த்விசதி என்றே பெயர். த்விசதி என்றால் 200. காமாட்சியை குறித்த மிகவும் உத்தமமான இன்னொரு ஸ்துதி உண்டு. அது பஞ்சசதி, அதாவது 500 ஸ்லோகம் கொண்டது. மூகர் என்பவர் செய்தது. அதனால் மூக பஞ்சசதி எனப்படுவது. அதிலும் முதல் 100 ஸ்லோகங்களுக்கு ஆர்யா சதகம் என்றே தலைப்பு கொடுத்திருக்கிறது. பரமேஸ்வரனோடு சேர வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்தில் காமாட்சி தபஸ் இருந்து பிரசித்தம். காமாட்சி அப்படி தபஸ் இருந்த ஊர் காஞ்சிபுரம் என்று கந்த புராணத்தில் குறிப்பிடுகிற போது ஆர்யை தவஞ்செய் பதி என்றே சொல்லியிருக்கிறது. ஸ்ரீசரணர்கள் இங்கே குறிப்பிடும் சொற்றொடர் கந்த புராணம் தசகாண்டம் 21ஆம் படலத்தில் வாரிதிகள் என தொடங்கும் 15ஆம் பாடலில் வருகிறது. ஆகையால் காஞ்சி காமாட்சிக்கு விசேஷமாக உள்ள பெயரே ஆச்சாரியாளின் தாயாருக்கு வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அம்பாளே அம்மாவாக வந்து ஆர்யாம்பா என்று பெயர் வைத்து கொண்ட மாதிரி துவனிக்கிறது. சிவனுக்கு குரு சிவகுரு என்பது போல ஆரியரான ஆச்சாரியாளுக்கு அம்பா ஆர்யாம்பா என்றும் பொருத்தம் பார்த்தோம். 2 பெரிய வம்சங்களில் வந்த தம்பதி. அந்த வம்சங்களில் வந்த நம்பூதிரிகள் மலையாள தேசத்தில் வைதிக அனுஷ்டானங்களை புஷ்கலமாக பண்ணிக்கொண்டு சதாச்சார சம்பன்னர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த வம்சத்துக்காரர்கள் மட்டுமில்லை, நம்பூதிரி சமூகம் முழுதுமே அப்படி இருந்து வந்தது. மலைக்கு மறுபக்கம் நடக்கும் விவகாரங்களில் சிக்கிக்கொண்டு குழப்பம் அடையாமல் அவர்கள் ஒதுக்குப்புறமாக இருந்த தங்கள் தேசத்தில் நிச்சிந்தையாக பழைய வழிகளிலேயே போய்கொண்டிருந்தார்கள். அப்போதென்ன, சாஸ்திரமும் வேண்டாம் சம்பிரதாயமும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு எல்லாம் கிரிசை கெட்டு கிடக்கிற தற்காலத்திலும் கூட எங்கேயாவது கொஞ்சம் விதிவத்தாக அத்தியாயனம் நடந்து வைதிக ஸ்ரீ இருந்து கொண்டிருக்கிறதென்றால் அது மலையாள தேசம்தான் என்றுதானே பார்க்கிறோம். அங்கேதான் தற்போதும் அநேக நம்பூதிரி கிரகங்களில் கர்ப்பத்தை கூட்டி 8 வயசில் பசங்களுக்கு உபநயனம் செய்து அப்புறம் 5-6 வருஷமாவது அவரவருக்கான வேத சாகையில் அத்தியாயனம் பண்ணுவதற்கு விடுகிறார்கள். இந்த அத்தியாயன காலத்தில் சாஸ்திரத்தில் சொல்லி உள்ளபடி பிரம்மச்சாரி பசங்கள் ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு தண்டம் வைத்துக்கொண்டு மான் தோலில் படுத்துக்கொண்டு நியமமாக இருக்கிறார்கள். முதல் மந்திரியாய் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சங்கரன் நம்பூதிரி கூட இப்படி சாஸ்திரோக்தமாக அத்தியாயனம் பண்ணியவர்தான். கம்யூனிசம் மாத்திரம் என்ன, அதுவும் அபேதவாதம் என்னும் சோசியலிசத்தின் கெடுபிடி ரூபந்தான். அத்வைத்தம் என்றாலும் அபேதம் என்றாலும் ஒன்றுதான். இவர் பேரு ஆச்சாரியாள் பேராகவே இருக்கிறது. அதிலும் கூட அத்வைத்தம். பிற்பாடு இங்கிலீஷ் படிப்புக்கு போகிறவர்களும் கூட ஆரம்பத்தில் சில வருஷங்கள் அத்தியாயனம் பண்ணாமல் இருப்பதில்லை என்று சமீப காலம் வரையில் நம்பூதிரிமார்களிடையில் தான் நடந்து வந்திருக்கிறது.
இந்த 20ஆம் நூற்றாண்டின் புது நாகரீக கூத்தாட்டத்திலும் கூட இப்படி மலையாளத்தில் ஓரளவு வேதாத்தியனம் இருக்கிறதென்றால் 2500 வருஷங்களுக்கு முந்தி எப்படி இருந்திருக்கும்? அதனால் தான் அவதார பூமியாக பரமேஸ்வரன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது. சாஸ்திர வழியை லோகத்துக்கு காட்டுவதற்காக அவர் அத்தியனம் குருகுல வாசம் செய்யணும் என்றால் அவை உள்ள இடத்தில் பிறந்து வளர்ந்தால்தானே முடியும். மலையாளத்தில் மலபார் என்று சொல்லப்பட்ட பகுதியில் ஆல்வாய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டே இருப்பது காலடி கிராமம். திருச்சூருக்கு தென்கிழக்கில் 30 மைல். அங்கே ஓடுகிற நதிக்கும் ஆல்வாய் என்றே பெயர். பெரியாறு என்பதும் அதுதான். சமஸ்கிருதத்தில் பூர்ணா நதி என்றும் சூர்ணா நதி என்றும் 2 விதமாக சொல்வார்கள். அந்த கிராமத்தில் நல்ல ஆச்சாரம், படிப்பு, செல்வ வசதி எல்லாம் வாய்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் சிவகுரு. வித்யாதிராஜா என்பவருடைய ஏக புத்திரர் அவர். பேருக்கேற்ற மாதிரி வித்யாதிராஜர் எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவராய் இருந்தார். சிவ அவதாரத்தின் அப்பா பேர் சிவகுரு என்று பொருத்தமாக அமைந்தது போலவே சர்வஜ்ஞ பீடம் ஏறப்போகிறவரின் தாத்தா பேர் வித்யாதிராஜா என்று இருக்கிறது. வித்யை, அனுஷ்டானம் ஆகியவற்றோடு சொத்து சுதந்திரங்களும் நிறைய பெற்றிருந்த குடும்பம் அது. பொதுவாகவே மலையாளத்தில் எவருக்கும் சுபிக்ஷத்திற்கு குறைச்சல் இல்லை. அங்கே ஒவ்வொரு வீடும் ஒரு பெரிய தோப்பு, காவு என்று சொல்வார்கள். சபரிமலை யாத்திரையினால் இப்போது ஆரியங்காவு என்ற பெயர் அடிக்கடி காதில் படுகிறது. இப்படி அநேக காவுகள், திருவானைக்கா, திருக்கோட்டிக்கா என்றெல்லாம் தமிழில் கா என்று முடிப்பதுதான் மலையாள காவு. இப்படி ஒவ்வொரு வீடும் பெரிய பெரிய மரங்கள் கொண்ட காவுக்குள்ளேயே இருக்கும். அதன் எல்லையை அத்ருதி என்பார்கள். ஒரு அத்ருதிக்குள்ளேயே அந்த வீட்டுக்கான சகல வஸ்துக்களும் விளைந்துவிடும். வெளியே போகவே வேண்டாம். ஒரு வேடிக்கை என்னவென்றால், மூலாதாரமான ஸ்டேப்பிள் ஃபுட் என்கிற அரிசி வீட்டு தோப்பில் விளைத்து கொள்வதில்லை. ஆனாலும் வீட்டிலே விளைகிற மிளகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே அரிசி சுலபமாக பெற்றுவிடலாம். மற்றபடி அத்ருதிக்குள்ளேயே வாழை, தென்னை, பலா முதலான மரங்கள், பூசணி, காரா கருணை, மரத்தின் மேலேயே படரவிட்ட மிளகு கொடி எல்லாம் இருக்கும். நாள் பட கெட்டு போகாமல் நேந்திரங்காயையும் கருணை கிழங்கையும் வறுத்து பூசணி வடாம் பண்ணி உரி கட்டி போட்டு வைத்து விட்டார்கள் என்றால் 3-4 மாதம் விடாமல் மழை பெய்தாலும் சாப்பாட்டு வஸ்துக்களுக்காக வெளியில் போக வேண்டியதில்லை. சௌக்கியமாக ஆத்தோடு மேனேஜ் செய்து கொண்டு விடுவார்கள். அலையாமல் திரியாமல் இப்படி வீட்டிலேயே இருந்து கொண்டிருக்கலாம் என்றால் நன்றாக அத்தியன அனுஷ்டானங்கள் செய்து வரலாம் தானே. இம்மாதிரி எல்லாவித சௌகரியமும் பெற்று ஆர்யாம்பா என்ற உத்தம ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சிவகுரு என்ற சத்பிராமணர் இருந்து வந்தார். இவர் கைப்பள்ளி மனாவை சேர்ந்தவர் என்றும் அந்த அம்மாள் மேல்பாளூர் மனா என்பதை சேர்ந்தவள் என்றும் அந்த பக்கங்களில் சொல்கிறார்கள். எர்ணாகுளத்திலிருந்து கொல்லம் போகிற வழியில் மேல்பாளூர் மனை என்று இப்போதும் இருக்கிறது. அந்த தம்பதி 2 பேரும் ஈஸ்வர பக்தி நிரம்ப உடையவர்கள். நல்ல சீலத்தோடும் ஆச்சாரத்தோடும் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் பெரிய குறையாக புத்திரபாகியம் மட்டும் இல்லாமல் இருந்தது. இப்படி இருந்தால்தானே அவர்கள் அவதாரம் ஏற்படுவதற்கு தேவையான 2வது பெட்டிஷனை கொடுக்க முடியும். அதைத் தொடர்ந்து அவதாரமும் ஏற்பட முடியும். சத்புத்திரன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த 2 பேரும் திருச்சூருக்கு போய் சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு பஜனம் இருக்கலானார்கள். திருச்சூர் விருஷாச்சலம் என்று பெயர் பெற்ற மகா சிவக்ஷேத்திரம். விருஷம் என்றால் நந்திகேஸ்வரர், ரிஷபம் என்பதும் விருஷம் என்பதும் ஒன்றேதான். ரிஷப ஆரூடரான சுவாமி நந்தி ஒரு மலை ரூபத்தில் இருக்கும். இங்கு மலைக்கு மேலே வீற்று கொண்டிருக்கிறார். நந்தி பெரிய ரிஷப ரூபத்திலும் அந்த கோயிலில் இருக்கிறார். மலையாளத்தில் உள்ள சிவாலயங்களில் மிகவும் முக்கியமானதும் பெரியதும் திருச்சூர் ஆலயம்தான். ஊருக்கே நடுநாயகமாக அது அமைந்திருக்கிறது. பெரிய மைதானத்துக்கு மத்தியில் பிரம்மாண்டமான மதில்களோடு உள்ள கோயில். பிற்பாடு மைதானமாகிவிட்டாலும் ஆதியில் இந்த இடமும் ஒரு காவுவாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரே தேக்கு மரமாக அங்கே இருந்திருக்கிறது. இப்போதும் அந்த இடத்திற்கு தேக்குங்காடு என்று பெயர் ஒட்டி கொண்டிருக்கிறது. ரிஷபமலை என்பதும் மலை என்று சருகலாக ஏறி போகிற மாதிரி தெரியாது. மண்ணை வெட்டி கொட்டி சமமாக செய்தாற்போல் அங்கே வட்ட வடிவமாக பூமி அமைந்திருக்கும். வடக்குநாதர் என்று ஜனங்கள் சொல்கிற விருட்சாச்சலேஸ்வரர் ஸ்ரீ கோயில் என்று மலையாளத்தில் சொல்லப்படும் பிரதானமான சந்நிதியில் இருப்பார். அந்த தேசத்தில் சதுரமாக சந்நிதி அமைத்து ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கு கூரைகளாக ஓடு வேய்ந்து கோயில் கட்டுவது சகஜமாய் இருந்தாலும்
இந்த சந்நிதி வட்டமாக கட்டப்பட்டு குடை போன்ற ஒரே தளக்கூரையுடன் இருக்கிறது. இந்த கோயிலிலேயே சங்கரநாராயணருக்கும் ராமருக்கும் ஸ்ரீ கோயில்கள் இருக்கின்றன. இவற்றில் சங்கரநாராயணர் சந்நிதியும் விருத்தகாரமானது, அதாவது வட்டமானது. ஆனால் அது 2 தளம் கொண்டது. ராமர் சந்நிதியோ இரட்டை தளத்துடன் சதுரமாக இருக்கிறது. சிவன் கோயிலில் இப்படி விஷ்ணு சம்பந்தமான சந்நிதிகள் இருப்பது கேரளத்தில் சகஜமே. இது ஆச்சாரியால் நிலைநாட்டிய தர்சன அத்வைத்தத்துக்கு, சமய சமரசத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. நாராயண ஸ்மரணத்துடனேயே காரியங்களை செய்து வந்த சங்கரரின் அவதாரத்திற்காக வேண்டிக் கொண்ட கோயிலில் சங்கர நாராயணர் இருப்பதும் பொருத்தந்தானே. சுவாமி சந்நிதிக்கு பின்பக்கம் அம்பாள் சந்நிதி, பார்வதி என்றே பெயர். அது தாருமூர்த்தி, அதாவது மரத்தாலான திருவுருவம். மத சம்பந்தமான நாட்டிய நாடகங்கள் நடத்துவதற்கென்றே மலையாள கோயில்களில் கூத்தம்பலம் என்ற மண்டபங்கள் உண்டு. திருச்சூர் கூத்தம்பலம்தான் அவற்றில் ரொம்பவும் புகழ் படைத்தது. மர வேலைப்பாடு மிக்கதாக அது இருக்கிறது. திருச்சூர் என்றவுடன் திருச்சூர் பூரம் என்பதாக ஏகப்பட்ட யானைகளில் அநேக தெய்வமூர்த்தங்கள் எதிரும் புதிருமாக அணிவகுத்து நிற்கும் உற்சவம் நினைவுக்கு வரலாம். ஆனால் அதற்கும் திருச்சூர் விருக்ஷாச்சலேஸ்வரருக்கும் சம்பந்தமில்லை என்றால் ஆச்சரியமாய் இருக்கும். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் தேக்கிங்காட்டில் அந்த உற்சவம் நடந்தாலும் இந்த சுவாமி அதில் கலந்து கொள்வதில்லை. அண்டைப்புற கோயில்களிலிருந்து வரும் அம்பாள்கள் தான் பூர விழாவில் கலந்து கொள்வது. இந்த கோயிலுக்கு கிழக்கே பார்மேகாவு பகவதி கோயில் இருக்கிறது. வடக்கே திருவம்பாடி கிருஷ்ணன் கோயிலும் ஒரு பகவதி இருக்கிறாள். இந்த 2 பகவதிகள் ஆளுக்கு ஒரு யானை கோஷ்டியுடன் பவனி வந்து நடப்பதுதான் பூர உற்சவம். அந்த யானைகள் விருக்ஷாச்சலேஸ்வரர் பிரகாரத்துக்குள் நுழைந்து பிரதட்சிணம் பண்ணி கொண்டுதான் வெளியில் உள்ள உற்சவ பூமிக்கு வரும். சுவாமி உற்சவமூர்த்தியாக போய் அதில் கலந்து கொள்வதில்லை. சிவராத்திரி உற்சவம்தான் அவருக்கு உண்டு. ரொம்ப விமரிசையாக நடக்கும். அப்போதும் கூட உற்சவமூர்த்தி வெளியே வீதி உலா போவதென்பது கிடையாது. இதை சொல்லும்போது இன்னொன்று நினைவு வருகிறது. சுவாமிக்கு பூஜை பண்ணும் அர்ச்சகர்களும் அவர்களுடைய முறைக்காலம் முடியும் வரையில் கோயிலை விட்டு வெளியில் போக முடியாது. ஒவ்வொரு அர்ச்சகருக்கும் ஒவ்வொரு டேர்ம் வரும். அந்த காலம் பூராவும் பூர்ண பிரம்மச்சரிய நியமத்துடன் கோயிலுக்குள்ளேயே தான் ஈஸ்வர ஸ்மரணத்துடன் வசித்து வருவார். முறை இன்னொருத்தர் கைக்கு மாறின பின் தான் அவர் வெளியிலே வருவது, வீட்டுக்கு போவது. இம்மாதிரி ஆச்சார நியமம்தான் மலையாளத்து கோயில்களில் சாநித்தியத்தை நன்றாக காப்பாற்றி வருகிறது. திருச்சூர் கோயிலில் ஒரு விசேஷம். அங்கே மகாலிங்கத்துக்கு எப்பொழுதும் சுத்தமான பசு நெய்யால் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருப்பது. இப்படி 1000-10,000 வருஷமாக பண்ணி லிங்கமே தெரியாமல் ஒரே நெய் பாறையாகத்தான் கர்ப்பகிருகத்துக்குள் தெரியும். நல்ல வெயில் காலத்திலும் கிட்டத்திலேயே நிறைய தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கும் போதிலும் நெய் உருகுவதில்லை. ஹிமாலயத்தில் சுற்றிலும் பனிப்பாறைகளுக்கு நடுவில் வாசம் செய்யும் சுவாமி இங்கே நெய்ப்பாறையில் அப்படியே புதைந்து வாசம் பண்ணணும் என்று தீர்மானம் செய்து கொண்டிருப்பார் போலிருக்கிறது. பனிமலைக்கு பதில் நெய்மலை. இன்னொரு ஆச்சரியம், இத்தனை நெய் குன்றாக குவிந்திருந்தும் ஒரு ஒரு எறும்பு அங்கே பார்க்க முடியாது. மலையாள தேசத்தில் ஆயுர்வேத சிகிச்சை நிறைய நடக்கிறதல்லவா? அதில் பலவித ரோகங்களுக்கு புராதன கிருதம் என்பதான பழம் நெய்யை மருந்து சரக்காக சொல்லியிருக்கிறது. திருச்சூர் கோயிலில் 1000 வருஷத்துக்கு முற்பட்ட நெய் கூட கிடைப்பதால் மலையாள வைத்தியர்கள் அங்கே போய்த்தான் புராதன கிருதம் வாங்கி கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட க்ஷேத்திரத்திற்குத்தான் போய் சிவகுரு ஆரியாம்பாள் என்ற தம்பதி பஜனம் இருந்தார்கள். பஜனை, பஜிப்பது என்று சொல்வதெல்லாம் பக்தி பண்ணுவது என்பதையே குறிக்கும் வார்த்தைகள். பஜ் என்ற தாதுவிலிருந்துதான் பஜனை, பக்தி என்ற 2 வார்த்தைகளும் வந்திருக்கின்றன. பஜனம் என்றால் சேவை செய்வது. குறிப்பாக பஜனம் இருப்பது என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு உத்தேசத்தை வேண்டி ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு போய் 1 மண்டலம் 2 மண்டலம் அங்கே இருந்து கொண்டு ஜபம், பாராயணம் செய்வது. பிரம்மச்சரியம் முதலிய நியமங்களோடு தினமும் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சுவாமி தரிசனம் பண்ணுவது. அனுமதிக்கப்பட்ட ஆலயங்களில் சந்நிதியிலேயே நித்திரை பண்ணுவது என்று அர்த்தம். உத்தேச பூர்த்தி பற்றி ஸ்வப்னத்திலேயே சுவாமி ஆக்ஞை கிடைக்கும். நம்பிக்கை இருந்தால் சங்கேதமாகவாது கிடைக்கும். இவர்கள் விருக்ஷாச்சலத்தில் புத்திரனை உத்தேசித்து பஜனம் இருந்தார்கள். பக்தி சிரத்தையுடன் வேண்டியபடி இருந்தார்கள். சுவாமி ஒரு ராத்திரி சிவகுருவின் ஸ்வப்னத்தில் தோன்றினார்.
புத்திரவரம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய மனஸ்பக்குவத்தை பரீட்சை பார்ப்பதற்காக வரத்தில் இருக்கும் சாய்ஸ் தருவதாக கண்டிஷன் போட்டு கொடுத்தார். உனக்கு 100 பிள்ளை வேண்டுமா, ஒரே பிள்ளை வேண்டுமா? 100 பிள்ளைகளானால் அவர்கள் தீர்க்காயுசுடன் இருப்பார்கள். ஒரே பிள்ளையானால் அல்ப காலத்தில் ஆயுஸ் முடிந்து போகும். இன்னொன்று, அந்த 100 பிள்ளைகள் புத்தி இல்லாத மண்டுக்களாக இருப்பார்கள். ஒரே பிள்ளையாய் இருந்தாலோ மகா புத்திமானாக சர்வஜனாகவே இருப்பான். எப்படி வேண்டும் என்று கேட்டார். தீர்க்காயுஷ்மான்களாக 100 பிள்ளைகளா, அல்பாயுஷ்காரனாக ஒரு பிள்ளையா என்று மாத்திரம் கேட்டிருந்தால் எதை சூஸ் பண்ணுவதென்ற குழப்பமே இருக்காது. ஒரே பிள்ளை, அதற்கும் அல்பாயுஸ் என்று இருந்தால் யார்தான் சூஸ் பண்ணுவார்கள்? சுவாமியோ அதோடு முடிக்காமல் 100 ஆனால் முட்டாள்கள், 1 ஆனாலோ மகாமேதை என்றும் கண்டிஷன் போட்டு பரீட்சை வைத்து விட்டார். சிவகுரு உடனே என் பத்னியின் விருப்பத்தையும் தெரிந்து கொண்டு கலந்து ஆலோசித்து சொல்கிறேன் என்றார். இதிலிருந்து அந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கு புருஷர்கள் கொடுத்திருந்த ஸ்தானத்தை புரிந்து கொள்ளலாம். அந்த அம்பாளை எழுப்பி அவர் விஷயத்தை சொன்னார். அவள், எனக்கும் அப்படியே ஸ்வப்னம் வந்தது, நீங்கள் எழுந்த பிறகு கேட்டுச் சொல்வதாக சொல்லிவிட்டேன் என்றாள். 2 பேரும் கலந்து ஆலோசித்தார்கள். சுவாமியே பிரசன்னமாகி வரம் கொடுத்து தங்கள் அபிப்பிராயப்படியே செய்வதாக சொன்னார் என்பதில் 2 பேருக்கும் ரொம்ப அடக்கம் உண்டாகிவிட்டது. அவர் மனசு எப்படியோ அப்படி பண்ணட்டும் என்று இல்லாமல், பிள்ளை வேணும் என்று கேட்டதே தப்போ என்னவோ, அது போதாதென்று இப்போது எப்படிப்பட்ட பிள்ளை என்று வேறு நாம் முடிவு பண்ணி அந்தப்படி அவர் செய்யணும் என்றால் இன்னும் தப்பாக அல்லவா தோன்றுகிறது என்று நினைத்தார்கள். இப்படியெல்லாம் கேட்டு எங்களை சோதனை பண்ணக்கூடாது, சுவாமிக்கு எப்படி அபிப்பிராயமோ அப்படியே செய்யணும் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினார்கள். அவதரிக்க வேண்டும் என்று சுவாமி திவ்ய சங்கல்பம் செய்துவிட்ட பின் இவர்களுடைய சாய்ஸ் என்று ஒன்று எப்படி அதற்கு மாறாக ஏற்பட முடியும்? ஆனாலும் எல்லாம் மானுஷமாக நடக்கிறார் போலவே நடத்தி காட்ட வேண்டும் என்று சுவாமி நாடகமாடுவதில் இப்படி விளையாடினார். சதிபதி ஒற்றுமை எப்படி, பக்தி உள்ளத்தின் தன்மை எப்படி என்றெல்லாமும் உலகத்துக்கு தெரிவிக்க இப்படி வரப்பிரசாதத்திலேயே கண்டிஷன் சாய்ஸ் என்று வைத்து விளையாடினார். அவர் இஷ்டப்படி என்று இவர்கள் விட்டவுடன் சந்தோஷமடைந்து, ஒரே புத்திரனை அனுகிரகிக்கிறேன், நானே அப்படி அவதாரம் செய்கிறேன், ஆனால் 8 வயசுதான் இருப்பேன் என்று சொல்லி சுவாமி மறைந்து விட்டார். தராசில் ஒரு தட்டில் 100 பிள்ளை, மறுதட்டில் ஒரு பிள்ளை என்றால் 100க்குத்தான் எடை ஜாஸ்தி. ஆனால் அது பௌதிகத்தில்தான், அதைவிட புத்தி எடைக்குத்தான் முக்கியம். அப்படி பார்த்தால் 100 பிள்ளைகளும் புத்தி பலத்தில் 100 சைஃபர் தான். சைஃபரில் 1 ஆனால் என்ன, 100 ஆனால் என்ன? ஒரு பிள்ளையோ சர்வஜன் என்பதால் புத்தியில் இன்ஃபினிட்டி, எடை போடவே முடியாத அத்தனை புத்தி பலம். இப்படி சைஃபர் ஒரு தட்டு, அனந்தம் எதிர்த்தட்டு என்றால் கொஞ்சம் கூட சரியா இல்லையே என்றுதான் வயசில் எடை கட்டும்போது 100 பிள்ளை இன்ட்டு 100 வருஷம் என்பதற்கு எதிராக ஒரே பிள்ளை இன்ட்டு 8 வயசு என்றும் சுவாமி வைத்தார். புத்திர பிராப்தி, அதிலும் சுவாமியே அப்படி வரப்போகிறார் என்பதில் அந்த தம்பதி சந்தோஷப்பட்டு கொண்டு ஆயுஷ் விஷயமாக விசாரப்படாமல் அப்புறம் எப்படி செய்கிறாரோ செய்யட்டும் என்று தேற்றிக் கொண்டார்கள். பஜனத்தை பூர்த்தி பண்ணி காலடிக்கு திரும்பினார்கள். பஜனத்தை சுபமாக முடிக்க சமாராதனை பண்ணுவது வழக்கம். அப்படி பண்ணினார்கள். பிராமண சேஷத்தை ஆர்யாம்பாள் புஜிக்கும் போது ஐஸ்வர்யமான தேஜஸ் அவளுடைய வயிற்றில் புகுந்தது. அது கர்ப்பமாக ஆகி ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டது.